அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைத்தழை சூப்பு. தண்ணி வந்து நான் நாலு பேர்த்துக்கான தண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் வந்து சிறிதளவு, அதாவது ரெண்டு இது மட்டும் போடுறேன். ஏன்னா உப்பு அதிகமாக போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கசப்புத்தன்மை மாதிரி தெரியும். அதுக்காக உப்பு வந்து நான் லைட்டாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு போடுறேன். சோம்பும் லைட்டாக தான் நான் போடுறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக சேர்த்துறோமோ அதேமாரி காட்டா வந்து கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து காட்டா அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். கம்மியாக போடும்போது நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல் வந்து குறைக்கும். அதுக்கோசரம் நான் கம்மியாக போடுறேன். சோம்பு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. அடுத்து வந்து வெந்தயமும் லைட்டாக போடலாம். இதுவும் உடலுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் போட்டு அடுத்து கடைசியாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் லைட்டாக போட்டுக்கணும். இல்லைன்னா பெருங்காயம் வாசம் அடிக்கும். பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுட்டு கடைசியாக நம்ம போட போகிறது வந்து முருங்கைத்தழை பொடி. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இது நல்லா முருங்கைத்தழையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணேன். இதை வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை ரொட்டீன் டெய்லி நாங்கள் வந்து வீட்டில் குடிப்போம். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு 4 டம்ளர் தண்ணிங்கிறது 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதோட நம்மளை தினமும் வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம் இந்த சூப் நீங்கள் குடிக்கிறதுனால. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.